வணக்கம் மாணவர்களே. நாம் 12ஆம் வகுப்பு கணிதவியலில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் 9வது கணக்கு பார்க்குறோம். அந்த 9வது கணக்கில் அணி என்ன கொடுத்துட்டாங்கன்னா அட்ஜாயின் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. சேர்ப்பு அணி கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நேர்மாறு அணியை கேட்டிருக்காங்க. இப்போ அட்ஜாயின் ஏ கொடுக்கும்போது ரொம்ப எளிமை. இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஏ இன்வர்ஸ் A inverse equal to plus or minus 1 divided by root of adjoint of A modulus போட்டுக்கோங்க into adjoint of A. adjoint of A ரூட்டுக்குள்ளே போட்டுக்கோம்னா adjoint of A அணிக்கோவையில் இருக்கும். இந்த மாடுலஸ் போட்டால் தான் இந்த adjoint of A உடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் adjoint of A உடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயின் ஆஃப் ஏ நம்ம எப்பயும் செய்கிற போல தான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது, அட்ஜாயின் ஆஃப் ஏல 0 இருக்குது. அப்படின்னா 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 2 இன்ட்டு அந்த குறுக்கு பெருக்கல் அந்த நிறை நிரலை விட்டுட்டு பண்ணிங்கன்னா 36 மைனஸ் 18 அடுத்து மைனஸ் ப்ளஸ் 0 இன்ட்டு சம்திங் 0. அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, இங்கே 18 ரெண்டா 36 வருது. சரி, அடுத்து என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸ்னால் என்னது, 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அப்போனா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 36 இன்ட்டு அட்ஜாயின் ஆஃப் ஏ என்ன இருக்குது 0 மைனஸ் 2 கணக்கு அப்படியே எழுதிக்கோங்க. 6 2 மைனஸ் 6 மைனஸ் 3 0 6 அவ்வளோதான். இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ரூட் 36 36 நம்ம என்ன எழுதலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை 6 0 மைனஸ் 2 0 6 2 மைனஸ் 6 மைனஸ் 3 0 6. இந்த கணக்கை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கணக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது சேர்ப்பு அணி கொடுத்துட்டு நம்மளுக்கு நேர்மாறு அணி கேட்டிருக்கிறதுனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.